அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த காணொலியில் சூசன் காலின்ஸ் அவர்கள் எழுதின த அண்டர்லேண்ட் கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிற குழந்தைகளுக்கான நூல் தொடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நூல் தொடரை சூசன் காலின்ஸ் 2003 2007 வரைக்கும் எழுதி முடிச்சிருக்காங்க. இந்த நூல் தொடரில் மொத்தமாக 5 நூல்கள் இருக்குது. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருந்துருப்பீங்க. ஏன்னா ஹங்கர் கேம்ஸ் எழுதுன சூசன் காலின்ஸ் தான் இந்த நூல் தொடரையும் எழுதியிருக்காங்க. அவங்க ஹங்கர் கேம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த நூல் தொடரை தான் அவங்க எழுதி வெளியிட்டிருக்காங்க. ஹங்கர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா 16 வயதினர்கள் டீனேஜர்ஸ்க்கான நூல்னா இது கொஞ்சம் அதை விட சின்ன குழந்தைகளுக்கான நூல். 8லேருந்து 15 வயசு குழந்தைகள்லாம் படிக்கலாம். அதை விட முக்கியமாக பெரியவர்களான நாமளும் படிக்கலாம். உங்களுக்கு ஹங்கர் கேம்ஸ் பிடிச்சிருந்துச்சு, ஹங்கர் கேம்ஸில் சூசனோட எழுத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூல் தொடரும் பிடிக்கும். ஹங்கர் கேம்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த நூல் தொடர் பிடிக்கும். ஏன்னா சூசன் வந்து பயங்கரமாக எழுதுறதுல திறமை கொண்டவங்க. அவங்க கதை சொல்கிறது, அவங்க சொல்கிற கதை அதெல்லாம் தாண்டி அதை அவங்க சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கும். ஏன்னா பக்கத்துக்கு பக்கம் விறுவிறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எழுதுவாங்க. ஹங்கர் கேம்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வைக்கவே முடியாது நம்மளால். ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்சதும் அடுத்த அத்தியாயத்தை நம்ம புரட்டுவோம், திட்டிக்கிட்டே புரட்டுவோம். அவங்கள ஏமா தூங்கணுமா, நேரம் ஆச்சுமா, இப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தால் எப்போமா பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அப்படி தான் அவங்க எழுதுவாங்க. ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் நமக்கு மூடி வைக்க மனசே வராது. அதே தான் இந்த அண்டர்லேண்ட் கிரானிக்கல்ஸ் நூல் தொடர்லையும் நடந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முதல் நாள் ராத்திரி படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு மறந்துச்சு. படிக்க ஆரம்பித்தா அந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் ராத்திரி முழுக்க உட்காந்து இந்த நூல் தொடரை படித்து முடிச்சுட்டு அப்படியே தூக்க கலக்கத்திலே இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா வெக்க மனசே வரல. அதுவும் 5 நூலையும் ஒட்டுக்கா அடுத்தடுத்து படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அது மாதிரி விறுவிறுப்பான ஒரு நூல் தொடர் படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த நூல் தொடரை படிச்சு பாருங்க. இந்த நூல் தொடரோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிகார் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். சின்ன பையன், 11 வயசு பையன்தான். அவனுக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா காணாமல் போய்ட்றாரு. அவங்க அப்பாவோட ஆத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களும் வீட்டில் இருக்காங்க. அவனுக்கு பார்த்திங்கன்னா சும்மா 2 வயசு இருக்கிற ஒரு குட்டி பாப்பா தங்கச்சி இருக்கா. அது போக ஒரு 7 வயசு இருக்கிற இன்னொரு தங்கச்சி இருக்கா. இவங்க அம்மா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. இவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல். அதனால் இந்த பையன் வந்து சின்ன வயசுலேயே நிறைய பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. தங்கச்சிங்க ரொம்ப பாசமாகவும் இருக்கான். விடுமுறை நாட்களில் அவனோட குட்டி தங்கச்சியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இவன்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க, இவன் தான் பார்த்துக்கணுன்னு. அது போக வீட்லேயும் சில வேலைகள்லாம் செய்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்னா, துணி துவைக்கிறதுக்கு லாண்ட்ரி ரூம் இருக்கும். அமெரிக்காவில் லாண்ட்ரி ரூம் இருக்கும். அவங்க துவைக்கிறதுக்கான ஒரு மிஷினும் ட்ரையர் தனியாக இருக்கும். அப்படி போய் துவைக்க போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் தங்கச்சி விளாண்டுருந்தான். தங்கச்சி காணாமல் போய்ட்றா. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு குழி, லாண்ட்ரி ரூமில் ஒரு குழி மாதிரி இருக்குது, அதில் விழுந்துடுறான். ஐயோ தங்கச்சியை காப்பாற்றுறமேன்னு சொல்லி இவனும் குதிச்சிட்றான். குதிச்சுட்டு அங்கே கீழே போய் பார்த்தா அங்கே பேசுகிற கரப்பாம்பூச்சியெல்லாம் இருக்குது. அதுவும் குட்டி கரப்பாம்பூச்சி கிடையாது, பெரிய கரப்பாம்பூச்சி இருக்குது. அப்புறம் அங்கே போனால் தான் தெரியுது, நிலத்துக்கு அடியில், நியூயார்க்கில் பூமிக்கு அடியில் ஒரு நகரமே இருக்குது. நகரம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு பெரிய உலகமே இருக்குது. அந்த உலகத்துக்கு அவன் போகிறான். அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விலங்குகளும் பேசுகிற விலங்குகளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா விலங்குமே பெருசாக இருக்குது. பெருசானா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படி அந்த மாதிரியான ஒரு உலகத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த நூல் தொடரில் என்னன்னு பார்த்திங்கன்னா, எல்லா நூல்களுமே ஒவ்வொரு ப்ராஃபஸியை தொடர்ந்து போயிட்டுருக்கும். ப்ராஃபஸி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நூல்லையும் ஒரு ப்ராஃபஸி வரும். அதாவது வருவதரைத்தல், எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க குறி சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி அவங்க சொல்லி வச்சுட்டு குறி சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதை தொட்டியே வந்து கதை போகும். அது அவங்க குறி சொன்ன மாதிரி நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். நூல் தொடரில் ஒவ்வொரு நூலுக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸி உண்டு. அந்த ப்ராஃபஸியை தான் தொடர்ந்து நூல்கள் பயணிக்கும். கீழே அவன் அந்த அண்டர்லேண்டுக்கு போகிறான் இல்லையா, நிலத்துக்கு அடியில் ஒரு உலகத்துக்கு போகிறான் இல்லையா, அந்த உலகத்தில் ஏற்கனவே போர் முட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்குது. போர் மூண்டுச்சா, அது முடிஞ்சிச்சா இல்லையா, அதில் இவனோட பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நூல் தொடர் பயணிக்க பார்ப்போம். முதல் நூலில் பார்த்திங்கன்னா அவன் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சானா இல்லையா, அவங்க அப்பா யார், அவங்க அப்பா எங்கே போனார், அண்டர்லேண்ட் அந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறான், அந்த மனிதர்கள் எப்படி அங்கே வந்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இந்த முதல் நூல் பேசும். அடுத்தடுத்த நூல்களில் தொடர்ந்து அவங்க கதையை நகர்த்திட்டே போயிருப்பாங்க. இந்த நூல் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த கிரிகார் அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன், சமத்து பையன். ஐயோ இப்படி ஒரு தம்பி நமக்கு தான் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு அண்ணன் நமக்கு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ரொம்ப சமத்து பையன். நம்ம குழந்தைங்களை அப்படி வளர்க்கணும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன்
தங்கச்சி அந்த பூட்ஸ், அவன் தங்கச்சி பேர் பூட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அவள் பேர் பூட்ஸ் கிடையாது, ஆனால் பூட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த தங்கச்சி வந்து அவன் ரொம்ப ரொம்ப செல்லமாக பார்த்துப்பான். அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுக்குவான், நல்லா கொஞ்சுவான். அவன் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் அவன் செய்வான். 2 தங்கச்சி மேலேயும் பாசம் இருக்கும். நான் முதல் தங்கச்சி தான் முதல் கதையில் வருவாள். முதல் தங்கச்சியில் அந்த குட்டி தங்கச்சி தான் முதல் கதையில் வருவாள். அவன் அவன் உயிரையே வச்சுருப்பான். உங்களுக்கும் அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது போக அந்த நூலில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப ரசிக்க வைக்கிற கதாபாத்திரங்கள். சில கதாபாத்திரங்கள்லாம் பேசுகிறது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, இதுதான் சூசனோட நூல்கள், இதுதான் பிரச்சனை. அதை பற்றி ரொம்ப பிரிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் பேசிட்டா படிக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே கதை இருந்துச்சுன்னா இந்த சுவாரஸ்யம் போயிடும் இல்லையா? ஏன்னா சூசனோட எழுத்து வந்து அப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட எழுத்துங்கிறனால இந்த சுவாரஸ்யம் கெட்டு போயிடும். அப்படிங்கிறனால என்னால் பேசவும் முடியாது. ஸ்பாய்லர் சொல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் சொல்லணும்னு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஆனால் அப்படி தான் இருக்குது. சூசனோட நூல்களில் ரொம்ப அருமையாக இருக்கிற விஷயங்களில் ஒன்று கதாபாத்திரங்களோட வளர்ச்சி. எப்படி கதாபாத்திரங்கள் நூலோட தொடக்கத்தில் ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்கிருந்து மனதளவில் முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நூலோட முடிவில், நூல் தொடரோட முடிவில். அதை அவங்க ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க. ஹங்கர் கேம்ஸ்லேயும் கேட்னிஸோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், பீட்டாவோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நூலில் வர்ற கிரிகார் அப்படிங்கிற கதாபாத்திரமாக இருக்கட்டும், லக்ஸா அப்படிங்கிற கதாபாத்திரமாக இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களோட வளர்ச்சியும் அவங்க ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் எப்படி செயல்படுவாங்க, எப்படி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை வரும்போது அதை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க, ஒரு 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 பெரிய இடி விழும்போது, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி விழும்போது அதை எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க, அதை எப்படி தாங்கிப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப ரொம்ப யதார்த்த வாழ்க்கையோட பொருத்தி பார்த்துக்கிற மாதிரி தான் சூசன் எழுதுவாங்க. அதே போல் தான் இந்த நூலையும் அவங்க எழுதியிருக்காங்க. எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களோட வளர்ச்சி, கதையோட முடிவில் அவங்க எட்டுற இடம், அது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இந்த நூல் தொடர் முடியும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா முடிஞ்சிருச்சு அப்படின்னு. 5 நூலுக்கும் நான் 5 ஸ்டார் கொடுத்துருந்தேன். வச்சுக்கோ 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 அப்படின்னு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி இந்த நூலை கொடுங்க. ஏன்னா இந்த நூலும் போருக்கு எதிரான ஒரு நூல். போர் வேண்டாம், சண்டை வேண்டாம், சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு பேசுகிற ஒரு நூல். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று நட்பு, அதோட முக்கியத்துவத்தை எல்லாம் பேசுது. அதுக்காக உட்காந்துட்டு ரம் போடுற மாதிரி அறிவுரைகள்லாம் வழங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த கதையே அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அடுத்து இந்த நூல் பேசுகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம பார்த்ததும் கணிக்கிறதெல்லாம் சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு வந்து மோசமாக தெரியலாம், ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, எதிர்த்தரப்பு எதிரணி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப அவங்க மோசம்னு தோணலாம். ஆனால் வாய்ப்பு கொடுத்து, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, அவங்களோடையும் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டு பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்களும் நம்மள மாதிரியான மனிதர்கள் தான், அவங்க வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கும், அவங்களும் பாவம் அப்படின்னு தான் தோணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த நூல் பேசிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து 5 நூல்களையும் அதை அவங்க பேசியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைகள் இந்த மாதிரியான நூல்கள் தான் படிக்கணும்னு நான் தனிப்பட்ட முறையில் ஆசைப்படுறேன். அது மட்டும் கிடையாது, இந்த நூலில் நிறைய விலங்குகள், நிறைய வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது. பேசும் விலங்குகள் பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த நூல் தொடர் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லை, எல்லா விலங்குகளும் இந்த நூலில் பேசும். எல்லா விலங்குகளும் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த விலங்குகள் வசிக்கிற இடங்களுக்கெல்லாம் நம்ம போவோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அது குட்டியாக இருக்கும், இப்போ குட்டியாக இருக்கும். அதே பெரிய கரப்பாம்பூச்சி இருக்கிற பெரிய ஒரு உலகத்துக்கு நம்ம போய் அதுங்களோட இடத்த பயணித்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் இந்த நூலில் நம்ம அனுபவிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ், நிறைய வித்தியாசமான இடங்களுக்கு போவாங்க. சொல்லப்போனால் இந்த நூல் தொடரோட ஒவ்வொரு நூலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்வென்ச்சர் தான். அட்வென்ச்சர்னா ஒரு பயணம், இந்த பயணம் மாதிரி வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, உங்களுக்கு 1001 படத்தில் வந்து அவங்க அப்படியே போய் தேடி போவாங்களா, அந்த மாதிரியான ஒரு பயணம், அந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸாக தான் இந்த 5 நூல்களுமே. ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு அட்வென்ச்சர் உண்டு. ஒவ்வொரு நூலையும் எப்படி ஒரு ப்ராஃபஸி உண்டோ அந்த மாதிரி ஒவ்வொரு நூலையும் ஒரு அட்வென்ச்சர் உண்டு. அதுக்காக 1001 வர மாதிரி ரொம்ப பெரியவங்களுக்கான கதை கிடையாது, அதே குழந்தைகளுக்கான ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க இருக்கிறது வந்து நிலத்துக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட் உலகம் இல்லையா? அந்த உலகத்தை வந்து ரொம்ப அழகாக அவங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க. எப்படி அங்கே வெளிச்சமே இருக்காது, வெளிச்சமே இல்லாதப்ப அந்த உலகம் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் தங்களை தகவமைச்சிட்டு இருந்திருப்பாங்க, அங்கே இருக்கிற நிலப்பரப்பு எப்படி இருக்கும், அங்கே எப்படி சமைப்பாங்க, அங்கே எப்படி சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து என்ன சொல்கிறது, சூரியனே கிடையாதுல்ல, சூரியனே அங்கே உதிக்காதில்ல, நிலா கிடையாது, அந்த உலகம் எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து அங்கேயும் ஆறு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அண்டர் கிரவுண்ட் நிலத்துக்கடியிலையும் ஆறுகள் ஓடுது. அந்த மாதிரி ஒரு ஆறு ஓடும்போது அது எப்படி இருக்கும். அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குகைகள் இருக்கும். அந்த குகைகளில் பார்த்திங்கன்னா நிறைய
வௌவால்கள் இருக்கும். முதல்ல இந்த கதையில வர வௌவால்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசா பேசுற வௌவால்கள், ரொம்ப அறிவுள்ள வௌவால்களா இருப்பாங்க. அவங்களோட இடத்துக்கெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த குழந்தைகள் நூல்லையும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஒரு சேர கொஞ்சம் அந்த விம்சிக்கல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மேஜிக்கையும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதே சமயம் அறிவியலையும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. கதையும் நகர்த்தியிருப்பாங்க. எனக்கு தெரியல எப்படி ஹங்கர் கேம்ஸ் அளவுக்கு இந்த நூல் வெற்றி அடையாமல் போச்சு. அந்த அளவுக்கு ஏன் இந்த நூல் பேசப்படலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சில சமயங்களில் யோசிச்சு பார்க்கும்போது ஹங்கர் கேம்ஸை விடவே இந்த நூல் பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூல் தொடரை படிச்சு பாருங்க. ஐயோ எனக்கு இந்த நூல் தொடரை பற்றி பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதான் சொன்ன பாருங்களேன், 5 நூலுக்கும் நான் 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன்னா எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இந்த நூல் தொடர் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தைங்களுக்கு பரிசாக கொடுங்க. பெரியவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. ஏன்னா எது பிடிக்குதோ இல்லையோ அந்த நூலை வந்து நம்ம வைக்கிறதுக்கு மனசு இல்லாமல் படித்து முடிப்போம். அது நமக்கு பிடிக்கும். அந்த ஒன்றுக்காகவே பொழுதுபோக்குக்காகவே கூட இந்த நூலை நம்ம வாங்கி படித்து பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூலை படிச்சு பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நூல் தொடரோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.